சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இந்தா சாப்பிடு. வேண்டாம். வாங்கிக்கொள். பூங்கோதை, கதிர்காமா, நீங்கள் இருவரும் சோழ மன்னரின் பெருமையை உணர்ந்து சோழ நாட்டின் மேன்மையை பற்றி பலமுறை உரையாடிக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எனது பெரியப்பா, உங்களது பெரிய பாட்டனாரின் சிறப்பை பற்றி நீங்கள் அறியாத ஒரு வரலாறு இருக்கிறது. அம்மா அம்மா, அதை சொல்லுங்கள் அம்மா. ஆமம்மா, நீங்கள் இப்படி சோழ நாட்டின் வரலாறு ஒன்றை கூறுகிறேன் என்று சொல்லும் போதே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? சொல்லுங்கள் அம்மா. சொல்கிறேன். முதலில் உங்கள் பெரிய தாத்தாவின் முழு பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மா, நான் கூறுகிறேன். இல்லை, நான் தான் சொல்வேன். சரி, இருவரும் இப்பொழுது சேர்ந்தே சொல்லுங்கள். உருவ பக்ரேர் இளஞ்சேட் சென்னி. இளஞ்சேட் சென்னி என்பது அவருடைய பெயர். உருவ பக்ரேர் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? அம்மா, நான் கூறுகிறேன். இல்லை, எனக்கும் தான் தெரியும். நான் தான் முதலில் சொல்வேன். பூங்கோதை, நீ பெரியவள். என் அந்தப்புறத்தில் இருந்ததை விட என் அண்ணனின் அந்தப்புறத்தில் தான் நீ அதிக காலம் இருந்திருக்கிறாய். அதனால் உனக்கு அதன் பொருள் தெரிந்திருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. கதிர்காமனுக்கு தெரிகிறதா என்றுதானே நாம் பார்க்க வேண்டும். ஆமம்மா, அதுதான் சரி. கதிர்காமா, நீயே சொல். உருவ என்பதற்கு ஒளி பொருந்திய என்பது பொருள். பல் தேர், அதாவது பல தேர் என்பதை தான் பக்ரேர் என்று சொல்லப்படுகிறது. அதனால் உருவ பக்ரேர் இளஞ்சேட் சென்னி என்றால் ஒளி மிகுந்த பல தேர்களை படைத்தவர் என்பது பொருள். அருமை. அந்த தேர்களை கொண்டு அவர் தென்னகத்தில் உள்ள பல நாடுகளை வென்றார். அது பெரிதல்ல. வேறென்ன? வடதிசையிலிருந்து மௌரியர்கள் என்பவர்கள் தென்னகத்தின் மீது படையெடுத்து வந்தார்கள். ஒவ்வொரு நாடும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் தவித்தது. அப்போது நன்னன் என்ற மன்னன் மௌரியர்கள் படையெடுத்து வந்தார். தங்களிடம் உள்ள பெருஞ்செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு பறிப்போய்விடுமே என்ற பயத்தினால் ஓரிடத்தில் பள்ளங்களை தோன்றி அதில் தன்னுடைய செல்வங்களை புதைத்து வைத்தான். அதை கண்ட பல செல்வந்தர்கள் தங்கள் செல்வங்களையும் அங்கு கொண்டு வந்து புதைத்து வைக்க தொடங்கினார்கள். அதனால் அந்த இடத்திற்கு பெயரே நன்னன் பாழி என்று ஆகிவிட்டது. ஓ, நன்னன் பாழி என்பது அதுதானா? பலமுறை அந்த சொல்லை கேட்டிருக்கிறேன். அதன் பொருள் இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அம்மா, அந்த படையெடுப்பு என்னவாயிற்று? அதை சொல்லுங்கள். தமிழகத்தின் மன்னர்கள் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் உங்கள் பெரிய தாத்தா அந்த மௌரிய படை தமிழ்நாட்டின் எல்லையில் நுழைவதற்கு முன்பே தனது தேர்ப்படையோடு சென்று மௌரிய படையை தடுத்து நிறுத்தினார். பாய்ந்து வந்த வெள்ளத்தை ஒரு பெரிய அணை தடுப்பதைப் போல் அவர் அவர்களை தடுத்து நிறுத்தினார். அதை மீறிக்கொண்டு ஒருவன் கூட எல்லையை தாண்டி வர முடியவில்லை. சோழர் படையின் வாள்கள் மின்னலாக பாய்ந்தன. கதாயுதங்கள் இடியாக மாறி எதிரிகளை தாக்கின. அம்புகள் மழையாக பொழிந்தன. அவற்றை தாங்க முடியாமல் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடினார்கள். அப்போதுதான் தமிழகம் உங்கள் பெரிய பாட்டனாரின் பெருமையை புரிந்து கொண்டு அவரை பேரரசனாக ஏற்றுக்கொண்டது. அம்மா, நானும் பலமுறை சோழ நாட்டு வரலாற்றை பலர் மூலம் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று வரை இதை யாருமே சொன்னதில்லை. ஆமம்மா, பெரிய தாத்தா நடத்திய அந்த போரில் தங்கள் தந்தையார் எங்கள் தாத்தாவும் பங்கு கொண்டிருந்திருப்பார் இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? அம்மா, இவ்வளவு வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்கும் தாங்கள் இதை பற்றியெல்லாம் எங்களிடம் சொன்னதே இல்லையே. இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? அதை நான் சொல்கிறேன். அப்பா, எப்போது வந்தீர்கள்?
உங்கள் தாய் உங்களிடம் நந்தன்பாடி பற்றி சொல்லும் போதே வந்துவிட்டேன். பலர் மறந்துவிட்ட அந்த செய்தியை இன்று உன் தாய் சொல்லும் போது என் உடல் சிலிர்க்கிறது. இவையெல்லாம் உன் அம்மாவிற்கு எப்படி தெரியும் என்று கேட்டாயே, காரணத்தை நான் சொல்லட்டுமா? நான் சொல்கிறேன் அப்பா. அம்மா சோழர் குலத்தில் பிறந்தவர். இப்போது அம்மா யாரை பற்றி சொன்னாரோ அவர் அம்மாவிற்கு பெரிய தந்தையார். அதனால் இதை சொன்னதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அதைத்தானே சொல்லப் போகிறீர்கள்? அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் அதற்கும் மேலே மற்றொரு விஷயமும் இருக்கிறது. அது என்ன? ஒருவர் ஏதேனும் ஒன்றை எதிர்க்கத் தொடங்கிவிட்டால் அதை பற்றி மற்றவர்களை விட அவர் அதிகமாக தெரிந்து வைத்திருப்பார். உன் அம்மா சோழ நாட்டிற்கு மாறாக நடக்கத் தொடங்கியதால் அதன் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அவள் அறிந்து வைத்திருக்கிறாள். பார்க்க போனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் என்னை விட, உன்னை விட, ஏன் மாமன்னர் கரிகால் பெருவளத்தாரை விட உன் தாய்க்குத்தான் சோழ நாட்டின் வரலாறு முழுமையாக தெரியும். பேசாமல் இருங்கள். இப்படித்தான் பிள்ளைகள் எதிரில் என்னை காட்டிக் கொடுப்பதா? பார்த்தாயா மங்கம்மா, என்னை விட பிள்ளைகள் தான் உன் மாற்றத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போது எல்லோர் மனதிலும் ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிப்பது உன்னிடம்தான் இருக்கிறது. இன்னும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம்? நாட்டின் நலமே வீட்டின் நலனுக்கு அடித்தளம் என்பதை நான் நன்றாக உணர்ந்து விட்டேன். நாட்டை நேசிக்கத் தொடங்கினால் நாட்டில் உள்ள அனைவரையும் நேசிக்க முடியும். அதில் நம் இல்லமும் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். இனி ஒருபோதும் இந்த மங்கம்மா மாறமாட்டாள். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். எனக்கு இது போதும் மங்கம்மா, இது போதும். நான் உங்கள் மீது மிகவும் கோபமாக இருக்கிறேன். எவ்வளவு நேரமாக நான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? என்னிடம் நீங்கள் பேச வேண்டாம். உண்மையில் கோபப்பட்டு விட்டேன் என்று நினைத்தீர்களா? இளவரசே, தாங்களா? செழியன் என்று நினைத்து விட்டாய், அப்படித்தானே? பரவாயில்லை, நீ செழியனுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்திருப்பாய் என்று எனக்கு தெரியும். நானும் விளையாட்டிற்காகத்தான் உன் கண்களை பொத்தினேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் அவர்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்து ஏதேதோ பேசிவிட்டேன். தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். இதில் தவறாக நினைப்பதற்கு என்ன இருக்கிறது தாமரை? நீ என்னை செழியன் என்று நினைத்து பேசியதால் தான் காதலனுக்காக காத்திருக்கும் காதலியின் கோபம் எப்படி இருக்கும் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது. தாமரை, உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கின்றதா? யார் எவர் என்று தராதாரம் உன்னிடம் கிடையாதா? யார் உன் கண்ணை பொத்தினாலும் அவர்கள் உன் காதலனாகி விடுவார்களா? ஏன் உனக்கு சுய அறிவே கிடையாதா? நீ மனித இனம் தானே? விலங்கினத்திற்கு கூட யார் எவர் என்ற பாகுபாடு தெரியும். அந்த விலங்கினத்தை விட கேவலமாக நீ நடந்து கொண்டு விட்டாயே. மலர்கொடி, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டாய். நான் செழியன் என்று நினைத்துதான். போதும், நீ எந்த விளக்கமும் தர வேண்டாம். மலர்கொடி, தாமரையை ஏன் திட்டுகிறாய்? அவள் மீது எந்த தவறும் இல்லை, என் மீதுதான் தவறு. இல்லை,
உங்கள் யார் மீதும் தவறு இல்லை. தவறுகள் எல்லாம் என் மீதுதான். யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைக்காதது என் தவறுதான். இதோ இவளை நம்மோடு நம் பாண்டிய நாட்டிற்கு அழைத்து வந்ததே தவறுதானே. இவளை குறை கூறுவதும் அர்த்தமில்லை. இவளின் வேளிர்குடி பிறப்பு இப்படியெல்லாம் இவளை செய்ய சொல்கிறது. இவளுடைய அண்ணன் இருங்கோவேளின் புத்தி தானே இவளுக்கும் இருக்கும். இவளுடைய அண்ணன் இருங்கோவேள் உயிரோடு இருந்த போது என் தந்தையாருக்கு எதிராக பல்வேறு இடையூறுகளையும் இன்னல்களையும் தந்து வந்தான். இப்போது இவள் முறை. அதுதான் மன்னர் கரிகாலரின் மகளான எனக்கு பல்வேறு வகைகளில் இன்னல்களை தந்து கொண்டிருக்கிறாள். மலர்கொடி, போதும். ஒரு சாதாரண விஷயத்தை ஏன் இத்தனை பூதாகரமாக்குகிறாய்? இதுதான் நீ கற்றுக்கொண்ட நாகரிகமா? தாமரையின் மனம் புண்படும்படி எத்தகைய பேச்சுக்களை பேசுகிறாய்? போ, இங்கிருந்து போய்விட. பிரபு, எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவே இருக்கிறது. எதை பற்றி சொல்கிறாய்? எங்கே நீங்களே யோசித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இதற்கு யோசனை செய்து கண்டுபிடிக்க வேண்டுமா என்ன? உறுதியாகவே சொல்கிறேன். சோழ மன்னரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்திருப்பதை பற்றி தானே நீ சொல்கிறாய்? ஆம் பிரபு, இங்கு நடந்தது எவ்வளவு விபரீதமான செயல். ஆனால் சோழ மன்னர் அதை பற்றி சிறிதும் பொருட்படுத்தாமல் முறைப்படி தங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரே. அதற்கு என்ன காரணம் என்று உனக்கு புரிகிறதா? சொல்லுங்கள் பிரபு. அன்று எனது அவையில் நடந்த நிகழ்ச்சி திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என்பதை சோழ மன்னர் புரிந்து கொண்டார். இங்கு நம்மை தேடி வந்து எல்லா உண்மைகளையும் சொன்ன மங்கம்மா அங்கு சோழ மன்னரிடம் அதையெல்லாம் சொல்லிவிட்டுத்தானே இங்கு வந்திருப்பார். உண்மைதான் பிரபு. ஆனாலும் அந்த சோழர் தளபதியும் புலவர் மகளும் இங்கு வந்து பாண்டிய இளவரசரை மீட்டுக் கொண்டு போகாமல் இருந்தால் தாங்கள் அந்த துரோகி மாரவேளின் பேச்சை கேட்டுக்கொண்டு பாண்டிய இளவரசரை கொன்றே இருப்பீர்களே. அதன் விளைவாக இரு நாடுகளுக்கும் தீராத பகைவனாகியிருப்பீர்களே. அதை பற்றி சொல்லாதே ராணி. அதை நினைத்தால் என் மனம் கலங்குகிறது. எப்படியோ எல்லாம் சுமூகமாக மாறி சோழ மன்னர் நம்மை முறைப்படி அழைத்திருக்கிறார். அதனால் நாம் அவசியம் சோழ நாட்டிற்கு போகத்தான் வேண்டும். ஆனால் இந்த முறை நான் எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொண்டு போகவில்லை. நட்பு முறையில் மட்டும்தான் செல்லப் போகிறேன். அதனால் உன்னையும் என்னோடு அழைத்து செல்வதென்று தீர்மானித்தேன். சோழ நாட்டை காண வேண்டும் என்ற ஆசை எனக்கும் நீண்ட காலமாக இருந்தது பிரபு. இப்போது தங்களோடு வந்து அதை காணப்போகிறேன் என நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நாம் தவறியும் அங்கு நமது மகள் திருமணம் பற்றிய பேச்சை தொடங்கிவிடக்கூடாது. இல்லை இல்லை, இன்னும் நீ ஏன் அதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? பரிவாதினிக்கு அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று தெரிந்தது முதலே நான் அந்த சிந்தனையை விட்டுவிட்டேன். நல்லதாக போயிற்று. தாங்கள் சென்ற முறை பரிவாதினியின் திருமணத்தை பற்றி பேசுவதற்காகவே சென்றபோது நான் மிகவும் சங்கடப்பட்டேன். நீங்கள் மாந்தையை தலைநகராக கொண்டு சேர நாட்டின் ஒரு பிரிவை அரசாள்கிறீர்கள் என்றால் உங்கள் தமையனார் களங்காய் கண்ணி நார்முடிச்சேரல் வஞ்சியை தலைநகராக கொண்டு மற்றொரு பிரிவை அரசாண்டு கொண்டிருக்கிறார். என்னதான் நீங்கள் இருவரும் தனிப்பட்ட முறையில் பகை பாராட்டினாலும் பெண்களுக்குள் நாங்கள் உறவு பாராட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம். தங்கள் தமையனாரின் மனைவி நற்கோனை மிகவும் உயர்ந்த பண்புகள் கொண்டவர். அவர் ஒருமுறை என்னிடம் உன் மகளுக்கு தகுந்த மாப்பிள்ளையை நான் தேடுகிறேன் என்று கூறியிருந்தார். அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் அவர்களிடம் எதுவும் சொல்லாமல் நாம இப்படி செய்வது நல்லதல்லவே என்று நினைத்தேன். எப்படியோ பரிவாதினியின் திருமண பேச்சு தடைப்பட்டு அது நடக்காமல் போனதால் மனம் நிம்மதி அடைந்தது. இடையில் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. நீ சொல்வது போல் எனக்கும் என் தமையனுக்கும் இடையே மனவேறுபாடுகள் இருந்தாலும் அதை வெளியே காண்பித்துக் கொள்வதில்லை. பரிவாதினியின் திருமணம் என்று வரும்போது ஒப்புக்காவது அவர்களை கேட்டுக்கொண்டு செய்வதாக பாவனையாவது செய்தாக வேண்டும் இல்லையா? ஆனால் என்ன பிரபு? இப்பொழுது நாம் அதை பற்றி விவாதிப்பதற்கு ஏதுமில்லை. பரிவாதினியின் பிறந்த நாள் விழாவை நான் ஒரு நோக்கத்தோடு தான் நடத்தினேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆம். அதுவும் நான் நினைத்தபடி நடக்கவில்லை. வருகை புரிந்த இளவரசர்களில் ஒருவரை கூட
பரிவாதினிக்கு பிடிக்கவில்லை. ஏன் எனக்கு கூடத்தான் பிடிக்கவில்லை. உங்களுக்கு பிடித்திருந்ததா என்ன? இல்லை, ஒருவரையும் எனக்கு பிடிக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் பரிவாதினியிடம் இதை பற்றி பேசியிருப்பேனே. ஆனால் அதை பற்றி இனி நாம் விவாதிக்க வேண்டாம். தாங்கள் சொன்னது போல் சோழ நாட்டிற்கு நாம் சென்று வந்த பிறகு பேசுவோம். அம்மா, இப்போது என்ன சொன்னீர்கள்? சோழ நாட்டிற்கு சென்று வருவதா? யார் போகப் போகிறார்கள்? நானும் உன் தாயும் தான் சென்று விட்டு வரப்போகிறோம். சோழ மன்னரே அழைப்பு அனுப்பி இருக்கும் போது போகாமல் இருக்கலாமா? அவசியம் போகத்தான் வேண்டும். ஆனால் நீங்களும் அம்மாவும் மட்டும் போய் வரப் போவதாக சொல்கிறீர்களே, அதுதான் என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஏன், அதில் என்ன பிரச்சனை? பிரச்சனைதான். என்னையும் உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? பரிவாதினி, உண்மையாகவா சொல்கிறாய்? ஏன் இந்த சந்தேகம்? சென்ற முறை நான் சோழ நாட்டிற்கு சென்றபோது உன்னை வற்புறுத்தி அழைத்த போதும் வர மறுத்து விட்டாயே. நீ வராத காரணத்தால் உன் தாயும் வரமாட்டேன் என்று நின்று விட்டாளே. நீங்கள் அப்போது எனக்கு திருமண விஷயமாக பேச சென்று வருவதாக சொன்னீர்கள். என்னை கொண்டு போய் அந்த இளவரசருக்கு முன்னால் நிறுத்தி என் பெண்ணை பார் என்று கொலு பொம்மை போல் நிற்க வைப்பதை எப்படி என்னால் சகித்துக் கொள்ள முடியும்? அதனால் தான் நான் வர மறுத்தேன். இப்போது எந்த நோக்கமும் இல்லாமல் நட்பு முறையில் நீங்கள் போகப் போவதால் நானும் வருகிறேன் என்கிறேன். இருந்தாலும் எனக்கு இது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. பிரபு, நம் மகள் பரிவாதினி ஏன் சோழ நாட்டிற்கு வர விரும்புகிறாள் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? நான் அதை உடனே புரிந்து கொண்டேன். என்ன தேவி சொல்கிறாய்? அப்படி நீ எதை புரிந்து கொண்டாய்? அதை பரிவாதினியே சொன்னால்தான் நன்றாக இருக்கும். சொல் பரிவாதினி. சென்ற முறை வராத நீ இம்முறை எதற்காக இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறாய்? தந்தையே, அம்மா ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் புரியும்படி சொல்லட்டுமா? சொல்லுங்கள். முத்துநகையை பார்ப்பதற்காகத்தானே? இங்கு வந்த புலவர் மகள் முத்துநகை பரிவாதினிக்கு வாழ்பயிற்சி தந்த குருவல்லவா? அதற்கும் மேல் இருவரும் மிகவும் நெருங்கிய தோழிகளாகிவிட்டார்கள். தாமரை வந்த பிறகு அவளுக்கு ஏற்பட்ட துன்பங்களை அறிந்து அவள் மீது மிகுந்த பாசம் கொண்டு விட்டாள் பரிவாதினி. அவர்களையெல்லாம் காண்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அல்லவா? அதனால்தான் தானும் வருகிறேன் என்கிறாள். ஆமாம் ஆமாம், அருந்ததியாக இருந்த முத்து நகையுடனும் வாருணியாக இருந்த தாமரையிடமும் மிகுந்த நட்பு பாராட்டினாள் பரிவாதினி. அதனால் பரிவாதினியையும் நம்மோடு அழைத்துச் செல்வதுதான் முறை. ஆக நாம் மூவரும் வெகு விரைவில் சோழ நாட்டிற்கு புறப்படுவோம். வாருங்கள்.